அண்ணாமலை பாஜகவில் தொடரணுங்கிறது தான் எங்களோட விருப்பம். மோடி பிரதமராதுக்கு தமிழ்நாட்டிலேருந்து 2029ல அண்ணாமலைக்கு செல்வாக்கு பயன்படுங்கிறது தான் எங்களோட விருப்பம். அதில் மாறுபட்ட கருத்து இல்ல. அதுக்கிடையில பாஜகவே ஒண்ணுமில்ல, ஸ்டாலின் எதிர்ப்புல அ எந்த சீட்டு குடுத்தாலும் போதும், பாஜகவே ஒண்ணுமில்ல, நான் ஜெயிக்கிறதுக்கு ஒரு சீட்டு குடுத்தா போதும்ன்னு நெறைய பேர் அலையிறாங்கல்ல. அப்படி அலைஞ்சாங்கன்னா, அண்ணாமலை ஒரு கட்சி ஆரம்பிச்சாருன்னா, அது சுயநலவாதிகளும், சந்தர்ப்பவாதிகளும் நிறைஞ்ச தமிழக பாஜகவ விட அண்ணாமலை கட்சி பலமான, செல்வாக்கான கட்சியா போயிருங்கிறது தான் டெல்லி ரிப்போர்ட்டு. அப்படி ஒரு சூழ்நிலை இந்திய அளவுல நீங்க பார்த்தீங்கன்னா, பாஜகவுக்குள்ள யாருக்கும் வரல. பால்ராஜ் போகும்போது கூட இயக்கம் தான் நின்னு, கட்சி தான் நின்னு, கொள்கை தான் நின்னுச்சு. ஓரளவு கல்யாண் சிங் அவரு தான் யுபில கட்சியா இருந்தாரு. அவரு ஒரு 4% ஓட்ட எடுத்தாரு. இவரு எதியூரப்பா 10% ஓட்ட எடுத்தாரு. இங்க இருக்கிறதே 10% ஓட்டு தான். 9% ஓட்டு 9, 10% ஓட்டு தான். அதுல அண்ணாமலை போனாருன்னா, பேரன்பாடியோட அண்ணாமலை செல்வாக்கானவர் ஆயிருவாரு.